விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய விருதுகள் வழங்கும் விழாவில் விருது பெற்றிருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம், வாழ்த்துக்கள். முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே போல நீங்க பேசும்போது இந்த அரசாங்கம் அமைவதற்கு பின்னால் கல்லாப்பட்டியும் இல்லை, சோபா மாடலும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்தீர்கள். அதை பத்தி சொல்லலாம். அரசியலாக தான் நாங்கள் முடிவெடுத்தோம். ஜனநாயகத்தை காப்பதற்காக மக்கள் அதிகாரத்தின் மீது ஆளுநர் அமர்ந்து விடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து விடக்கூடாது. எனவே முழுக்க முழுக்க அமைப்பாக கூடிய அரசியலாக எடுத்த முடிவு இது, ஜனநாயகத்தின் பொருட்டு. எனவே இந்த முடிவை அரசியலாக தான் சிந்திக்க வேண்டுமே தவிர சோபா செட்டு கல்லா பெட்டி என்னென்னோ சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் பொருத்தமற்ற வாதங்கள். அது எடுபடாது. அதற்குரியவர்கள் நாங்கள் இல்லை என்பது வரலாற்று நெடுகிலும் சான்றுகள் இருக்கிறது. மார்க்சிய சிந்தனைகளோடு நீங்க பேசுனீங்க. இந்த விருதுகள் வாங்குறதுல நீங்க எந்த அளவுக்கு பெருமை அடைகிறீங்க? இந்த விடுதலை சிறுத்தைகள் மேலே ஒரு சமூக மாறுதலுக்காக போராடுகிற ஒரு விடுதலை இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். அவர்கள் பல்வேறு அறிஞர்களுக்கும் சான்றோர்களுக்கும் விருதளித்திருக்கிறார்கள், மகிழ்ச்சி. நான் ஒரு கடைநிலை ஊழியன் தான். கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டு, தியாகம், கல்வி, அறிவு என்று பார்க்கிற போது நான் மிக மிக சாதாரண கடைநிலை ஊழியன். ஆனாலும் கூட ஒரு பொறுப்பு, களமாடுகிறோம், எளிய மக்களோடு இருக்கிறோம் என்பதற்காக வழங்கப்பட்ட விருதாக இருக்கும். எனவே அந்த விருதுக்கு நன்றி. நீங்க பேசும்போது பல இடங்களில் இந்த அரசாங்கம் நல்லது செய்யும் போது பாராட்டுறீங்க. அதே போல ஆதவ் அர்ஜுனோடைய சமீபத்திய ஸ்பீச்சை நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. வரக்கூடிய 10ஆம் தேதி முதலமைச்சருக்கு கரூர் போகிறாரு. எப்படி பாக்குறீங்க? அந்த 41 பேருக்கு அரசு வேலை கொடுக்கறதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு ஒரு பக்கம் எதிர்ப்பும் வருகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இறந்து போனாலும் மனிதாபிமான அடிப்படையில் வேலைகள் தருவது ஒன்றும் தவறல்ல, கொடுக்கட்டும். ஆதவ் அர்ஜுனோடைய அந்த ஸ்பீச்சை எப்படி பாக்குறீங்க? அந்த அவருடைய அறிக்கை சொல்லிட்டேன். யாராக இருந்தாலும் உடல் மொழி உட்பட நல்ல அரசியல் கருத்துக்கள் இருக்கணும், அரசியல் விழிமைகள் இருக்கணும். தமிழ் முன்னோர்கள் நமக்கு அளித்திருக்கிற நற்கொடை அதை சிதைத்து விடக்கூடாது. அதான் எங்கள் கருத்து. தொடர்ச்சியாக உதயநிதி பேசுறாரு, இது சோபா மாடல், குறிப்பாக அவங்களுக்குலாம் சோபா போச்சு, அதனால மாறிட்டாங்க அப்படின்றது இன்னைக்கு கூட ஒரு திருமண வீட்டில் பேசியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? மிக மிக அரசியல் பிழை அது எதிர்கட்சி தலைவர் அவ்வாறு பேசுவது உகந்ததல்ல, சரியல்ல. இடைத்தேர்தல்களில் சிபிஐ உடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இடையில வந்த பிறகு கட்சி கூடிய முடிவெடுக்கும், உங்களுக்கு தெரிவிப்போம். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் ரமேஷ்.